இந்து மதம் என்பது கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு மதமாகும். கடவுளை பிரபஞ்சத்துடன் ஒப்பிடும் ஒரு நம்பிக்கை இந்து மதத்தில் உள்ளது. இந்து மத கடவுள்களில் மும்மூர்த்திகள் என்று அறியப்படும் பிரம்மர், விஷ்ணு மற்றும் சிவபெருமானில் படைக்கும் கடவுளான பிரம்மர் முதல் கடவுளாக இருக்கிறார். இவர்களில் பிரம்மர் படைக்கும் கடவுளாகவும், விஷ்ணு பகவான் காக்கும் கடவுளாகவும், சிவபெருமான் அழிக்கும் கடவுளாகவும் இருக்கிறார்கள். பிரம்மர் என்ற பெயருக்கு சம்ஸ்கிருதத்தில் வளர்ச்சி, விரிவு மற்றும் படைப்பு என்பது பொருளாகும். இந்த வழியில் பிரம்மர் படைக்கும் கடவுளாக அறியப்படுகிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதையும், அதில் வாழும் எல்லா உயிர்களையும் பிரம்மர் படைத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தவராகவும் இயக்குபவராகவும் பிரம்மர் இருக்கிறார். தேவி சரஸ்வதி பிரம்மதேவரின் மனைவி ஆவார். சரஸ்வதி தேவி அறிவு மற்றும் ஞானத்தின் கடவுளாக விளங்குகிறார். பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானின் தொப்புளில் மலர்ந்த தாமரையில் இருந்து பிறந்தவர் பிரம்மதேவர். விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து தோன்றியதால் இவரை நாபி ஜன்ம என்றும் அழைப்பார்கள் என்று இந்து மத கோட்பாடு தெரிவிக்கிறது. பிரம்மா என்பது பிரபஞ்சத்தின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பெயர். அவர் வானுலக மற்றும் தெய்வீக மாந்தர்களின் சின்னமாக போற்றப்படுகிறார். பிரபஞ்சத்தின் 3 முக்கிய உறுப்பினர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆவார்கள். இவர்கள் அழிக்க முடியாதவர்கள் என்றும், முழு பிரபஞ்சத்தின் உருவாக்கம் என்றும், பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுக்கு பொறுப்பு ஏற்பவர்கள் என்றும் வேதம் புருஷ சுகட்டத்தில் கூறுகிறது. நாராயண என்பது உபனிஷதத்தில் கொடுக்கப்பட்ட சமஸ்கிருத பெயராகும். இதற்கு முதன்மை கடவுள் என்ற பொருளாகும். இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு வடிவங்களை ஒவ்வொரு அவதாரம் எடுத்து படைத்து பின் மீண்டும் நாராயணனுக்குள் கரைந்து விடுவார் பிரம்மர். நாராயணர் என்பவர் படைக்கவும் முடியாத, அழிக்கவும் முடியாத பரம்பொருள் ஆவார். அண்டவியல்படி பிரம்மரே விஸ்வகர்மா. இவரே பிரபஞ்சத்தின் தலைவர் மற்றும் தொடக்கமாவார். மற்ற இந்து கடவுள்களைப் போலவே பிரம்மாவின் படமும் மாய உருவங்களை கொண்டுள்ளது. 4 முகம் மற்றும் 4 கைகளை கொண்டதால் அவரின் உருவம் தனித்துவம் பெற்றது. இவரை சதுர்முகன் என்றும் அழைப்பார்கள். பிரம்மா எல்லையற்ற உண்மையை குறிக்கும் தாமரையின் மீது அமர்ந்திருப்பதை காணலாம். உண்மை என்பது அவரது குணாதிசயத்தின் அடிப்படை பண்பாகும். பிரம்மதேவரின் 4 முகங்களும் 4 வேதங்களான ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதர்வனம் ஆகியவற்றை குறிக்கிறது. பிரம்மர் அணிந்திருக்கும் விலங்கு தோல் தீவிரத்தை குறிக்கிறது. அவருடைய 4 கைகளில் ஒரு கையில் கமண்டலத்தை கொண்டிருக்கிறார். அது சந்நியாசத்தின் அல்லது துறவரத்தின் சின்னமாகும். உலக வாழ்க்கை என்பது படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் என்ற 3 கொள்கையின் விளக்கமாகும். இந்த 3 கொள்கைகளும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளது. இவை ஒரே வண்டியின் வெவ்வேறு சக்கரமாகும். எனவேதான் மும்மூர்த்திகளும் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3ஐயும் குறிக்கின்றனர். அடிப்படையில் 3ம் ஒன்றே ஆகும். மேலே கூறிய உண்மை கடவுள் தத்தாத்ரேயா உருவத்தின் மூலம் சிறப்பாக விளக்கப்படுகிறது. இந்த உருவத்தில் 3 கடவுளும் ஒன்றாக அமைந்திருப்பார்கள். தத்தாத்ரேயாவிற்கு பிரம்மர், விஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆகிய 3 முகங்கள். இந்த 3 முகங்களும் அவர்களின் 3 கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மரை தவிர மற்ற எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டு, சில காலம் காக்கப்பட்டு, பின்பு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழிக்கப்பட்டு, மற்றொரு வடிவத்தில் மறுபடி புதுப்பிக்கப்படுகிறது. இப்படி இந்து மதம் மறுபிறவி என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. படைக்கும் கடவுளாக இருந்தாலும் விஷ்ணு பகவான் மற்றும் சிவபெருமான் போல் இவரை பரவலாக வழிபடுவது கிடையாது. பிரம்மருக்கு என்று இந்து மதத்தில் ஒரு தனித்துவம் இருந்தாலும் விஷ்ணு மற்றும் சிவபெருமானுடன் ஒப்பிடும்போது பிரம்மதேவருக்கு சில ஆலயங்கள் மட்டுமே பூமியில் உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.